மியான்மரில் காலையில் யாருமே வீட்டில் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதே கிடையாது. எல்லாருமே ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்றாங்க. அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் கூட பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதே கிடையாது. நகரங்களில் இதுதான் மியான்மரில் உள்ள வழக்கம். அதே மாதிரி மக்கள் 8 மணிக்கே போய் தூங்கிடுறாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, 2021 கூன்னு சொல்லும் இல்லையா, மிலிட்ரி கூ, COUP, கூப் கிடையாது, அதை கூன்னு தான் உச்சரிக்கணும். அந்த மிலிட்ரி கூ வந்தப்போ ஒரு பொண்ணு ஏரோபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கு. அதை ஜூம்பான்னு சொல்லலாம், அந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சியை ஏற்படுத்துறதுக்காக அப்படியே இந்த டேங்க்ஸ் எல்லாம் அணிவகுத்து வருது. இப்படி அவங்க உடற்பயிற்சியும் செய்கிறாங்க. பல லட்சக்கணக்கான தமிழர்கள் பர்மாவிலிருந்து 1962ஆம் வருஷம் அகதிகளாக அப்படியே வந்துட்டே இருந்தாங்க. பல வருடங்கள் அங்கிருந்து நடந்தே வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க, கொஞ்சம் பேர் இடையிலேயே தங்கிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, இந்த மாதிரி இடங்கள்ல. அப்படி வந்த மக்கள் இங்க அகதிகளாக இருந்தாங்க. அதற்கு பின்பு கடின உழைப்பால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக கூட ஆயிருக்காங்க. பர்மால இருந்து வந்த அகதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நகரத்தார்கள் அங்கிருந்து இங்க வந்தாங்க. இந்த பர்மா அப்படிங்கிறது எங்க இருக்கு? நம்ம நாட்டினுடைய பார்டர்ல தான் இருக்கு அந்த நாடு. இந்த பர்மாவை இப்ப மியான்மார் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்கள். ஏன் இந்த மியான்மார்ங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். பர்மான்னு சொல்லி ஒரு சில நாடுகள் சொல்றாங்க, மியான்மார்னு ஒரு சில நாடுகள் சொல்றாங்க. இந்த மிலிட்ரியை பொறுத்தவரை அவங்க மியான்மார் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பர்மாங்கிற பேர் ஏன் வந்துச்சு சொன்னா, இது பாமர் மக்கள் இங்க குடியேறினதுனால, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பாமர் மக்கள் குடியேறினாங்க. அவர்கள் அமைத்த அரசு அப்படியே படிப்படியாக இது பர்மா என்று அழைக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கு, ரேசஸ். அதே மாதிரி 150க்கு மேற்பட்ட அந்த வட்டார வழக்குகள் இருக்கு, அந்த பேச்சு மொழி இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் சாதி இருக்கு. மற்ற இடங்கள்ல இனம், ரிலிஜியன், மதம், இனம் மதம் மட்டும்தான் இருக்கே ஒழிய நம்ம இந்தியா மாதிரி சாதி, மதம், இனம் அப்படிங்கிற பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது. பர்மாவை பொறுத்தவரை 150க்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் 90% பர்மா மக்கள் புத்திசத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. புத்திசம் நம்ம இந்தியாவிலிருந்து போனதான். புத்தரை கடவுளாக வழிபடுபவர்கள் தான் பர்மாவில் இருக்கின்றவர்கள். அதிகமாக பணக்காரர்களாக இருக்கவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சைனீஸ், சீன நாட்டு மக்கள் தான் அதிகமாக பணத்தை தங்கள் வசம் வைத்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய தொழிலை வைத்திருக்கின்றார்கள். இந்த மிலிட்ரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவங்க வசம் வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகளை பூரா மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பொழுது முகலாய மன்னர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். அப்போ கடைசி முகலாய மன்னர் பகதூர் ஷா அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டு அவரை எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, பர்மாவில் உள்ள சிறையில கொண்டு போய் வச்சிடறாங்க பகதூர் ஷாவை. இப்படி பர்மா ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், பிரிட்டிஷ் 16ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க. இந்தியாவில் வந்த பின்னாடி பக்கத்து நாடுகளையும் இவங்க கைப்பற்றினார்கள். அப்படி ஒரு பகுதியாகத்தான் இந்த பர்மா 18வது நூற்றாண்டு 3 ஆங்கிலோ பர்மீஸ் சண்டைகளுக்கு பின்பு கைப்பற்றினார்கள். இப்படி அவங்க கைப்பற்றிட்டு கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலமாக ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது தான் இந்த பர்மா. 1948 ஜனவரி 4ஆம் தேதி அன்று இந்த பர்மாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த சுதந்திரம் கிடைத்த பின்பு அது எப்படி ஒரு இந்தியாவை போன்று ஒரு சுதந்திர நாடாக உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி 1948 ஆங் சான் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர் ஆலோசனை நடத்திட்டு இருந்தார். இந்த ஆங் சான் எப்படின்னா, நம்முடைய காந்திஜியை போன்று, மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி நமக்கு சுதந்திரத்திற்காக போராடினார்களோ அவர் மாதிரி ஆங் சான் ஒரு ஃபாதர்லி ஃபிகர். அவரைத்தான் பர்மாவின் தந்தை அப்படின்னு அழைப்பார்கள். எப்படி நம்முடைய இந்தியாவின் தந்தை காந்தி அடிகளோ அதுபோன்று பர்மாவின் தந்தையாக ஆங் சான் அழைக்கப்படுகிறார். அவர் அந்த செக்ரட்டரியேட், அந்த தலைமைச் செயலகத்தில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திடீரென்று இன்னொரு பிரிவினர் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டனர். இந்த தலைவர் ஆம்சாங் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவருடைய மகள் ஆம்சாங் சூக்கி
அவருடைய வயது 2 தான். அவர்தான் பின்னாளில் பர்மாவினுடைய பிரைம் மினிஸ்டராக தேர்தலின் மூலமாக வென்று 5 வருடங்கள் ஆட்சி செய்தார். இப்பொழுது வீட்டு காவலில் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பர்மாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தப்போ 2ஆம் உலகப் போர் வருகிறது. இந்த 2ஆம் உலகப் போரில் ஜப்பான், ஜெர்மனி, ஆக்சிஸ் பவர்னு சொல்லுவாங்க, இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து சண்டை போடுறாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவை கைப்பற்றுவதற்காக ஜப்பான் பர்மா வழியை பர்மாவை கொஞ்ச நாள் ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி, நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஜப்பானிய இராணுவத்துடன் சேர்ந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐஎன்ஏங்கிற இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்கினார். அதற்கு முன்னாடி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ராஸ் பிஹாரி போஸ் அவர் உருவாக்கினார். அவர் ஆயுத போராட்டத்தின் மூலமாக நம்ம இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பர்மா இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கான ஒரு தளமாக இவர்களெல்லாம் பயன்படுத்தினார்கள். அதற்கு காரணம் ஜப்பானிய இராணுவம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பர்மாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்ததால். பிரிட்டிஷ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜப்பான், இப்படி அவர்களுக்குள்ள சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தான் நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ், ராஸ் பிஹாரி போஸ் இவர்களெல்லாம் ஆயுத போராட்டத்தை முன்னின்று நடத்தினார்கள். இந்த 2ஆம் உலகப் போரில் நாகசாகி, ஹிரோஷிமாவில் அணுகுண்டு போட்ட பின்னாடி 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்ட பின்னால் இந்த ஜப்பானிய இராணுவமும் பர்மாவை விட்டு ஒதுங்கியது. அதன் மூலமாக ஐஎன்ஏவினுடைய ஆயுத போராட்டமும் ஒரு முடிவுக்கு வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பர்மாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரம் கிடைத்த பின்பு எப்படி இங்கே காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாரோ அதுபோன்று அங்கும் ஆன்சாங் அவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்புறம் ஒரே குழப்பம். அதற்கு பின்னாடி இராணுவ ஆட்சி தான் நடைபெற்றிருந்தது. இப்படி இந்த இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது 1962 ஒரு மிலிட்ரி ஜெனரல் புதுசாக இந்த இராணுவ ஆட்சிக்கு தலைமை ஏற்கின்றார். அதான் ஒரு மோசமான காலகட்டம். நீவின் அப்படிங்கிற ஒரு ஜெனரல், நீவின்கிற ஜெனரல் வந்த உடனே என்ன செஞ்சாருன்னா, பர்மா அல்லாத மக்களுடைய சொத்துக்களை பூராத்தையும் தேசியமயமாக்கிட்டார். அதில் பாதிக்கப்பட்டது நம்முடைய தமிழர்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் தமிழர்கள் கோடீஸ்வரராக இருந்தவர்கள்லாம் ஒரே நாளில் ஒரு பைசா இல்லாத நிலைமைக்கு, ஒரு நேரம் சாப்பிட முடியாத நிலைமைக்கு விட்டார்கள். 3 லட்சம் பேர்த்தையும் வெளியே போன்னு சொல்லிட்டார். தேசியமயமாக்கப்பட்டு அவர்களுக்கு எந்த விதமான காம்பன்சேஷன் கொடுக்கல. கொடுத்தது வெறும் 175 கியாத். அந்த 175 கியாத் அப்படிங்கிறது வெறும் நம்ம ஊரில் 3-4 ரூபாய்க்கு தான் சமம். அந்த 3 ரூபாயை வச்சுட்டு 1962 அப்படியே பொடிநடையாக பல லட்சக்கணக்கான மக்கள் ரங்கோன், அந்த காலத்தில் பர்மாவினுடைய தலைநகர் ரங்கோனாக இருந்தது, அந்த ரங்கோன் மற்றும் பல பகுதியிலிருந்து அப்படியே பொடிநடையாக நடந்தார்கள். வருஷக்கணக்கில் நடந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஒரு சிலருக்கு கப்பல் அந்தமான் வரலும் போனாலும் அதிகமாக கால்நடையாகவே நடந்து வந்தார்கள். அப்படி வந்ததில் பல பேர் இறந்து விட்டார்கள். பல பேர் அங்கங்கு இப்போ வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இது போன்ற இடங்களில் தங்கி அங்கே அவர்களுடைய கிராமங்களை உருவாக்கி இப்பொழுதும் தமிழ் பெயர்கள்லாம் வைத்து அங்கே இருக்குது. ஒரு சிலர் இங்கே வந்துட்டாங்க. உங்களுக்குலாம் தெரியும், பர்மா பசார், பர்மா காலனி இதெல்லாம் நம்ம சென்னையில் இருக்குது. திருவள்ளூர்லேயும் ஒரு சில இடங்கள் இருக்குது. நகரத்தார் இங்கே மீண்டும் தங்களுடைய தொழிலை தொடங்கினார்கள். இப்படி பர்மாவிற்கு ஒரு மிக பொருளாதாரத்திற்கு ஒரு முதுகெலும்பாக இருந்த தமிழர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதுக்கு பின்னால் எல்லாம் பர்மாவுக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. இப்படியே அந்த இராணுவ ஆட்சி தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. 2011 ஒரு எலெக்ஷன் வருது. இந்த இராணுவமே ஒரு பப்பட் டெமோக்ராட்டிக் ஒரு செட்டப் உருவாக்கி ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. அதற்கு பின்னாடி 2016 சுட்டுக் கொல்லப்பட்ட ஆங்சானுடைய பொண்ணு ஆங்சான் சூக்கி அவர்கள் தேர்தல் நின்று வெற்றி பெற்று 5 வருஷம் அருமையான முறையில் ஆட்சி செய்கிறாங்க. பொருளாதார தடைகள்லாம் நீக்கப்படுகிறது. மறுபடியும் 2021 இராணுவ ஆட்சி வந்துடுது. இப்பொழுது சூக்கி அவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்போ நான் பர்மாவுக்கு போயிருந்தப்ப 2 இடங்களுக்கு தான் போனேன். ஒன்று யங்கோன், அந்த ரங்கோன் அப்படிங்கிற இடம் தான் யங்கோனா மாறிடுச்சு. இது எப்போ மாற்றினாங்கன்னா 1989 ஆங்கிலேய பெயர்கள்லாம் மாற்ற வேண்டும். எப்படி நம்ம மெட்ராஸை சென்னையாக மாற்றினோமோ அதுபோன்று 1989 பர்மா அப்படிங்கிறத மியான்மார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரங்கோன் அப்படின்னு இருந்ததை யங்கோன்னு மாற்றிடுறாங்க. ஒரு காலத்தில் ரங்கூன் ராதா அப்படிங்கிற ஒரு படமே வந்துச்சு. அப்போ ரங்கூன், இப்போ யங்கோன். 2006 வரையிலும் ரங்கோன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற யங்கோன் தான் இதனுடைய தலைநகராக இருந்துச்சு. 2006 நெய்பியோடா அப்படிங்கிற நகரத்தை இதனுடைய தலைநகராக மாற்றிட்டாங்க. அது மாற்றினது
மிலிட்ரி ரூல் தான். இந்த பர்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் பகோடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பகோடானா வந்து கோவில் தான். அங்க 2 பெரிய நகரம் இருக்கு. ஒன்று வந்து யங்கோன், அடுத்து மேண்டலே. இப்போ என்ன நிலைமைனா அங்க ஆர்மி ரூல், அது பேரு ஜுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் பர்மா, லோயர் பர்மா அப்படின்னு இருக்கு. இந்த அப்பர் பர்மால தான் அதிகமாக இந்த ரெபல்ஸ், இந்த பர்மாவிற்கு இந்த மிலிட்ரி ரூலை அகற்றி விட்டு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க பல பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த ஆயுத போராளிகளின் வசம் அப்பர் பர்மா மற்றும் பல்வேறு பகுதிகள் அவர்கள் வசம் இருக்குது. அவர்களுக்கு சைனா ஒரு புறம் வந்து உதவி செய்யறதாக சொல்லி நினைக்கிறாங்க. இருந்தாலும் தற்போதைய இந்த அரசு சைனாவிற்கு ஆதரவாகத்தான் இருக்கு. இந்த யங்கோன்ல மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு பகோடா இருக்கு. அது வந்து ஸ்வேதகோன் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த ஸ்வேதகோன் வந்து ஃபுல்லா தங்கத்தால் உருவாக்கப்பட்ட பகோடா. அதே மாதிரி 2வது மிகப்பெரிய நகரம் மேண்டலே. அந்த நகரத்துல குத்தோதாவ் அப்படிங்கிற ஒரு பகோடா, ஒரு கோயில் இருக்கு. இதுல கற்களாலான 729 புத்தகங்கள் இருக்கு. அது 1460 பக்கங்களை கொண்டது. இந்த 729 பளிங்கு பலகையிலான இந்த புத்தகம் தான் உலகினுடைய மிகப்பெரிய புத்தகமாக, கோவிலில் இருக்கின்ற புத்தகமாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி பர்மா வந்து மிகப்பெரிய ஒரு வளம் கொளிக்கும் நாடு. அங்க வந்து ஐராவதி அப்படிங்கிற ஒரு ஆறு போகுது. அந்த ஆற்றங்கரையினுடைய இருபுறத்திலும் பார்த்தீங்கன்னா வளமான லேண்ட்ஸ், பூமிகள் இருக்கு, வயல்கள் இருக்கு. அங்க அதிக அளவில் வந்து அரிசி, ரைஸ் ப்ரொடக்ஷன், அந்த அரிசி உற்பத்தி தான் அதிகமாக இருக்கு. அந்த நாட்டிலிருந்து எல்லா இடங்களுக்கும் அரிசியை வந்து ஏற்றுமதி செய்யறாங்க. அதே மாதிரி ஜேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கற்கள், ஜெம்ஸ், ஜேடுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். அதே மாதிரி ரூபி, ரெட் ரூபீஸ், அந்த ரெட் ரூபிலே பிஜியன் பிளட்னு சொல்லுவாங்க, அந்த புறாவனுடைய ரத்தம், அந்த அப்படி ஒரு திக் ரெட், அதை பார்த்தாலே ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதற்கெல்லாம் வந்து பிரசித்தி பெற்ற இடம்தான் பர்மா நாடு. இந்த ஜேட், ரூபி, இதனுடைய பிஸ்னஸ் எல்லாருமே யார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சீனர்கள் தான் அதிகமாக வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தமிழர்கள் வந்து மணிப்பூர் பார்டர்ல மொரே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க அதிகமான தமிழர்கள் இருக்கிறாங்க. இப்படி அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட தமிழர்கள் தான் நம்ம இந்தியா பார்டருக்கு வந்து அங்கேயே செட்டில் ஆனாங்க. மொரே அப்படிங்கிற இடம் அது இங்கே இப்போ போனால் கூட அதிகமான அளவில் நம்முடைய தமிழர்கள் வந்து வியாபாரத்தில் இருப்பதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழர்கள் இப்பொழுதும் மியான்மரில் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள். பர்மாவினுடைய மக்கள் தொகை 5.1 கோடி தான். அதில் 15 லட்சம் பேர் நம்முடைய தமிழர்கள் இப்பொழுதும் அந்த நாட்டிற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அந்த மேண்டலே, யங்கோன் இந்த நகரங்களை போய் பார்த்தப்போ இது யூரோப்பிய நாடுகள் மாதிரி இருக்கு. ரொம்ப சுத்தமாக இருக்கு. யங்கோனையும் சென்னையும் வந்து ஒப்பிடுகையில் பார்த்தீங்கன்னா யங்கோன் நகரம் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கு. அதை பார்க்குறப்ப எனக்கெல்லாம் ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. ஏன் நம்முடைய நாட்டில், நம்முடைய நகரங்கள் ஏன் இது போன்று இல்லாமல் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு வந்துச்சு. நம்ம இப்பவும் செய்ய முடியும். ஒரு மிலிட்ரி ரூலில் இருக்கிற ஒரு நாடே இவ்வளவு தூரம் வந்து சிறப்பாக நகரங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் டெமோக்ரஸி உள்ள ஒரு நாட்டில் இருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்கிறப்ப ஏன் நம்மளால அது போன்று இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நிச்சயமாக நாம் மிகவும் சிறப்பான நாடாக, சிறப்பான மாநிலமாக உருவாக முடியும். அதற்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டும். நம்முடைய சக்தி, நம்முடைய ஆற்றல் முழுவதுமாக நம்முடைய மாநிலத்தின் வளர்ச்சிக்காக இருந்தால் நிச்சயமாக அது முன்னேறும். பர்மாவிலிருந்து தமிழர்கள் அகதிகளாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இருந்தாலும் அங்கிருந்து வந்து இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலைகளையும் தொழில்களையும் ஆரம்பித்து நன்றாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் கடின உழைப்பு. ஒரு இடத்தில் தோற்றுவிட்டாலும் இன்னொரு இடத்தில், தாயகத்தில் நாம் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகத்தான் நம்முடைய தமிழர்கள் மீண்டும் வெகுண்டெழுந்து தங்களுடைய வலிமையை காட்டினார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்தால் நம்மை வெல்வதற்கு உலகத்தில் யாருமே இல்லை.